Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான சப்பாத்திக்கலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன் போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதுல வந்து ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். எல்லாமே லைட்டாக வாசம் வர வறுத்துக்கோங்க. அது கூடால கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அது கூடால 1 டீஸ்பூன் கசகசை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் உள்ளே சேர்த்துறதேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூடால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதான் கொஞ்சம் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு வத்தி வரணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த அளவு போதும். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணா என்ன கொஞ்ச நேரம் வத்த வச்சுக்கோங்க. எனக்கு இது போதுங்கிறதுனால நான் இதில் வந்து இதோட இறக்கிக்கிறேன். இனி நம்ம வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.